ஏய் தர்மலிங்கம், பயப்படாத. இதால நான் உன்னை சுட மாட்டேன். ஏண்டா உன் உயிர் பொசுக்குன்னு போகக்கூடாது. எங்க அப்பாவை என்னென்ன சித்திரவதை பண்ணீங்க அதெல்லாம் நீ அனுபவிச்சு அனுபவமா அவஸ்தைப்பட்டு சாகணும். 4 பேரை கொன்னதுக்காக எனக்கு கிடைக்க போறது ஒரே ஒரு தூக்குத்தான். ஆமா, என்ன சொன்ன? நான் தூக்குல தொங்குறத நீ கண்ணால பாக்கணுமா? அந்த சந்தர்ப்பம் இனிமே உனக்கு கிடைக்காது. உண்மைதான். எப்படி நீ என் கையால சாக போறவதா? உன்னை நான் தானே தூக்குல சொந்த விட்டு பார்க்கணும். தர்மலிங்கம், நான் முதலா உன் வீட்டுல காலடி வச்சப்பவே சொன்னேன் உனக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்றேன்னு. அத இப்போ பிக்ஸ் பண்ணிட்டேன். யாரடி மிரட்டுற? நீயே குற்றவாளி, அதுவும் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவ. நீ யாரடி என்ன தண்டிக்க? நான் யாரா? நான் இந்த ஊர்ல பிறந்தவன், இந்த ஊர் மண்ணில பிறந்து விளையாண்டவன், இந்த ஊர் ஜனங்களோட பொது நன்மையில அக்கறை உள்ளவன். 4000 பேர் வாழறதுக்காக 4 பேர் அழிக்கிறது கூட இல்ல சேவை. நான் செய்தது அநியாயம்னா அந்த அம்பாள் அன்னைக்கே என்ன தண்டிச்சிருக்கணும். தெய்வம் நின்னதான் கொல்லும். ஒரு குருக்களை கொல்றது 1000 பசுக்களை கொல்றதுக்கு சமம்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் முடிஞ்சா சட்டப்படி குற்றவாளி நிறுவி, சாமர்த்தியம் இருந்தா சாட்சிகளோட கூந்தல் ஏற்றி தூக்கு தண்டனை வாங்கி கொடு. யாரும் கடல் வத்தி கருவாடு திங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீ காலரா பிளேக விட கொடுமையானவன். நீ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஆபத்து.
கொலகார பாவி, என்னைக்குமே அதிகாரமோ அக்கிரமோ ஆட்சி பண்ண முடியாது. இந்த மாதிரி சமூக விரோதிகளோட அழிவு வருங்கால மக்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும். சீக்கிரமே விவாக பிராப்தி அம்பாளை கணிச்சு உன் கையில கொடுக்கிறேன். நீ அமோகமா வாழணும். என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அம்பாளுடைய நகை திருடு போச்சுனாங்க. இப்ப எப்படி வந்தது? நான் சொல்றேன். நம்ம டாக்டர்மா டாக்டர்மா டாக்டர் அம்மா ஏன் இந்த வேஷத்துல இருக்கான்னு நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுறீங்கல்ல, அதை விட இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. நான் சுந்தரேச குருக்களோட மக மங்களான்னு தெரிஞ்சா. நம்ம குருக்களையா பொண்ணா? எங்க அப்பா சுந்தரேச குருக்களை கொன்ன பாவிங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. வேற யாரும் இல்ல, கோயில் தர்மகர்த்தாவும் அவரது கூட்டாளிகளும் தான். நகைகளை எல்லாம் கொள்ள அடிச்சது அந்த கோவில் தான். அந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ணினவ நான் தான். செண்பகம், குமர என் அண்ணன் தான். அண்ணா, செண்பகத்தை உன் கையில ஒப்படைச்சிட்டேன். நான் நாத்தனரா இருந்து அவளுக்கு 3வது முடிச்சு போடுற பாக்கியம் எனக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அண்ணனாலே நான் கைது செய்யப்பட போறேன் இல்லையா இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர், இனிமேலும் தப்பிச்சு ஓடி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா என் லட்சியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.